ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி ஷேர் பண்ணுற போகிறேன். ப்ரெக்னன்சி டைமில் எல்லா கர்ப்பிணி பெண்களும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை வந்து உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு வந்து ரொம்ப கம்மியாயிருது. ஹீமோக்ளோபின் அப்படின்றது ரத்தத்தில் சிவப்பணுக்குள்ளே காணப்படுற ஒரு முக்கியமான ப்ரோட்டீன்ஸுங்க. இது உங்கள் உடலில் கம்மியாச்சு அப்படின்றப்போ உள்ளே இருக்க பாப்பாவுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. முக்கியமாக அது கம்மியாகும் போது நார்மல் டெலிவரி கஷ்டம் டாக்டர்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாவதற்கான காரணங்கள் வந்து பார்க்கலாங்க. உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கும். உங்களுக்கு ஃபோலட் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கும். விட்டமின் B12 விட்டமின் C குறைபாடெலாம் இருந்துச்சுன்றப்ப ஹீமோக்ளோபின் வந்து குறையும். உங்களுக்கு உடம்புல ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருச்சுன்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றப்போ, உங்கள் உடம்பு உங்கள் தோல் நகெல்லாம் கொஞ்சம் வெளுத்தா மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ரொம்ப பலவீனமாக இருப்பீங்க, அப்போ மயக்கம் வரா மாதிரி இருக்கும். ஹார்ட் பீட் வந்து ஓவராக துடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி மூச்சு திணறல் கொஞ்சம் வரா மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நார்மலாக ஹீமோக்ளோபின் வந்து 12 இருக்கும் சரிங்களா, அதுக்கு மேலே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு 9, 8 அது மாதிரிலாம் வந்துச்சுன்றப்போ அது நல்லதே கிடையாது. அது கொஞ்சம் நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா. ஒருவேளை உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ அதனால என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கோங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாச்சு, இப்போ நம்ம உடம்புல வந்து நம்ம ஒரே உயிராக இருக்குன்றப்போ நம்மளுக்கு தேவையான ரத்தம் நம்மளுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு பிரச்சனை கிடையாது. அதை நம்ம சாப்பிட்டா ஏறிட போகுது. ஆனால் நம்ம வயிற்றில் நம்ம குழந்தை இருக்கிறப்போ நம்மளுக்கே ரத்தம் இல்லாத பட்சத்தில் குழந்தைக்கு எப்படி ரத்தம் இருக்கும் இல்லைங்களா. அதனால் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா மட்டும்தான் குழந்தைக்கு அந்த ரத்த சத்து வந்து நல்லா அதிகரிக்கும். ஸோ ஹீமோக்ளோபினை வந்து 1 வீக்லேயே எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், நீங்கள் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரை, அதேமாதிரி பேரிச்சம்பழம் இது மாதிரிலாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடே வராது. அதே மாதிரி நிறைய கீரைகள், சிட்ரஸ் பழங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். முட்டை, பால் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஆரஞ்சு பழம் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து குறைவில்லாமல் இருக்கும் சரிங்களா. நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கனு, நாட்டுக்கோழி கறி, அதே மாதிரி முட்டைகள், தண்ணியில் ஊற வச்ச கொஞ்சம் உங்களுக்கு வெல்லம் இருக்கு இல்லையா, தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியில் வெல்லம் கரைஞ்சோன்னே எடுத்து குடிங்க. இது குடித்தாலும் ரொம்ப நல்லது தான். அதே மாதிரி கீரை, மற்றபடி நிறைய உணவுகளாக இருக்குது. இந்த ஹீமோக்ளோபின் குறையிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஃபோலட் சத்து, அதாவது ஃபோலிக் ஆசிட் சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ டாக்டர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது சோளம், வாழைப்பழம், அப்புறம் முளை விட்ட தானியங்கள், அவக்கடை, வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதேமாதிரி அவரைக்காய், பீன்ஸ் எல்லாம் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அதேமாதிரி க்ரீன் கலரில் இருக்க காய்கறிகள்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். அது கீரைகள், ப்ரக்கோலி, கொத்தமல்லி, புதினா துவையல், வெந்தயம் இதெல்லாம் முருங்கைக்கீரை ஏதாவது டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த பாதாம் அது கூட சேர்ந்து சூரியகாந்தி விதைகள் எடுத்துக்கிட்டிங்கன்றப்போ அதில் இரும்புச்சத்து வந்து நல்லா அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதேமாதிரி பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு 4, ஹீமோக்ளோபின் ஒரு நாளைக்கு 3, பாதாம் ஒரு நாளைக்கு 5, அதே மாதிரி உலர் திராட்சை இருக்கு இல்லைங்களா, கோல்டன் கலரில் இருக்குமே, அது ஒரு நாளைக்கு 15. இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல ஹீமோக்ளோபின் நல்லா வந்துருங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து ரொம்ப ஓவர் வாமிட் எடுத்துகிட்டு இருந்தால எனக்கு வந்து 9, 8ன்னு வந்து 8 ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் செக்கப் வரப்போ உனக்கு வந்து பிளட் ஏற்றுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அப்படி உனக்கு பிளட் ஏற்றக்கூடாதுன்றப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது வந்து செவ்வாழைப்பழம் வந்து சாப்பிட சொன்னாங்க, டெய்லியுமே ஒன்று சாப்பிட சொன்னாங்க. 2வது அத்திப்பழம் வந்து சாப்பிட்றதுக்கு ப்ரெக்னன்சி டைமில் பிடிக்காது, அதனால் அத்திப்பழம் வாங்கிட்டு வந்து அது உலர்ந்த அத்திப்பழம் சொல்லிட்டு இருக்கேன். அதை வந்து காலையில் 1, மத்தியானம் 1, நைட்டு 1 அது கஜதன் மென்று சாப்பிட்ருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ட்ரை ஃப்ரூட்ஸில் முக்கியமான வந்து உலர் திராட்சையை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் போட்டுருங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணி குடிச்சோன்னா திராட்சையும் வெறும் வயிற்றில் சாப்பிட்றணும். நல்ல ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். மத்தியானம் கண்டிப்பாக முருங்கைக்கீரை டெய்லியுமே எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, பசரைக்கீரைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். நான் 1 வீக்லேயே நெக்ஸ்ட் செக்கப் போகிறப்ப எனக்கு ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருந்துச்சு. அதேமாதிரி டெய்லியுமே கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணுங்க. ஒரு கப்பு ஏதாவது ஒரு பருப்பு, பட்டாணி, பச்சைப்பயிறு, வேர்க்கடலை, மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, சுண்டல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும், ஒரு பருப்பு வேக வச்சு சரிங்களா. அதே மாதிரி நல்ல ஸ்மூத்தி, கேரட்டு ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு ஏதாச்சும் ஒரு ஜூஸை வந்து அப்பப்போ சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. கர்ப்பிணிகளுக்கு டெய்லியும் ஒரு நாளைக்கு 27 மில்லிகிராம் அளவு இரும்புச்சத்து தேவை. ஆனால் மேலே சொன்ன அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்றப்போ ஹீமோக்ளோபின் குறைபாடு உங்களுக்கு வரவே வராது. ஒரு வேளை இதுக்கு மேலே உங்களுக்கு குறைபாடு வருதுன்றப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு இரும்புச்சத்து டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்றப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வரவே வராதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தோட கர்ப்ப காலத்தில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணோன்றப்ப நம்ம உடம்புல இருக்க சத்துக்கள் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க. இப்போ ஹீமோக்ளோபின் அதிகமாக ஆரஞ்சு பழத்தில் இருக்குது, மாதுளையில் இருக்குங்க. ஹீமோக்ளோபின் அளவு இங்கே நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். மாதுளையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, ஆரஞ்சில் விட்டமின் C அதிகமாக இருக்குது. இதனால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கொய்யாப்பழம் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. கிவி, திராட்சை, பீச் பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் நிறைய ஹீமோக்ளோபின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் உங்கள் ஃபுட்டை கொஞ்சம் ஹீமோக்ளோபின்றது நான் சொன்னேன் இல்லைங்க, ரத்த சிவப்பணுக்களில் உள்ள ப்ரோட்டீன்
இது நான் உடல் முழுமைக்கும் தேவையான ஆக்சிஜனை சுமந்து செல்லுது. கர்ப்பிணிகளுக்கு ரத்த சோகை இருந்துச்சுன்னா தேவையான ஆக்சிஜன்ஸ் ரத்த சிவப்பணுக்கள் மூலம் குழந்தைகளுக்கு உங்கள் தசைகளுக்கும் போதுமான அளவு போகாது. அதனால் கர்ப்ப காலத்தில் குழந்தைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குழந்தைக்கு ரத்தம் உற்பத்தி ஆகிறதுல கொஞ்சம் போதுமான அளவு குழந்தைக்கு கிடைக்காது. அதனால் தயவு செஞ்சு ஒருவேளை உங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்குன்னு ஒன்ஸ் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்றப்போ நான் சொன்ன இந்த சிம்பிளான ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாவே நீங்கள் 1 வீக்கில் இந்த ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.